வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை வாழ வைக்க போகிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நீங்க எந்த இடத்துல இனி என்னால வாழவே முடியாது, என்னால நிற்கவே முடியாது அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ, அந்த இடத்துல உங்க தலையை உயர்த்தி ஆண்டவர் மீண்டும் உங்களை வாழ வைக்க போகிறார். கடன் பிரச்சனையினால் இனி என்னால வாழ முடியாது, குடும்ப பிரச்சனை இனி என்னால வாழ முடியாது, சமுதாயத்துல பிரச்சனை இனி என்னால வாழ முடியாது, பல நிந்தைகள், பல அவமானங்கள், பல தலை குனிவுகள், பல மனிதருடைய எதிர்ப்புகள், பல பில்லி சூனிய கிரியைகள், சில போராட்டங்கள், சத்துருடைய தாக்குதல்கள் ஒரு பக்கம். இனி என்னால முடியவே முடியாது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை இத்தோட முடிஞ்சு போயிடுச்சு, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமா, இனி நான் வாழ்வேனா, இனி என்னால முடியாது என்று சொல்லி நினைச்ச அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களை வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். உங்க கடனெல்லாம் அடைச்சி நீங்க வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். உங்களுடைய பிரச்சனையெல்லாம் மாற்றி நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை வாழ்ந்திருக்கும்படி செய்வார். நீங்கள் எதிர்பாராத நன்மைகளையும் எதிர்பாராத ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். உங்க வாழ்க்கையில ஏற்ற துணை இல்லையா, நல்ல வேலை கிடைக்கலையா, நல்ல வேலையை கொடுத்து நல்ல ஏற்ற துணையை கொடுத்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழுவீங்க. உங்க தொழில் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க செய்கிற வேலை ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை வாழ்ந்திருக்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வாழ்ந்திருக்கும்படி செய்கிற தகப்பன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இனி வாழவே முடியாது அப்படின்னு நினைச்ச இடத்துல வாழ்ந்திருக்கும்படி செய்து உடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து பிரச்சனைகளை மாற்றி ஆண்டவரை சூழ்நிலைமைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து ஆதரித்து ஆண்டவரை வழி நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ வையும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.